இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறேன். என்ன தெரியுமா? தேவனுடைய புத்தகங்கள். தேவனுடைய புத்தகங்கள். இப்போ நம்முடைய ஆண்டவருக்கு புத்தகம் என்றால் பயங்கர ஆசை. எழுதுவதற்கு அவருக்கு சரியான ஆசை. சரியா? உங்களுக்கு தெரியுமா, இந்த யூதர்கள் பயன்படுத்துகிற எபிரேய மொழி இருக்கிறது அல்லவா, அந்த எபிரேய மொழியை முதல் எழுதின நபர் யார்? யாருக்கு தெரியும்? எபிரேய மொழியை முதல் எழுதினவர் யார்? பிழையா இருந்தா பரவாயில்ல, உங்களுடைய பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர். சீலம் சொன்னார் ஆண்டவர் தான் எழுதினார். உண்மையாவா? ஒரு மனுஷன் கூட எழுதலையா? வேற ஏதாவது பதில்கள்? மோசே எழுதினாரா முதல். வேறு பதில்கள்? பிரதர் சீலம் சரி. ஏனென்றால் எபிரேய மொழி ஒரு எழுத்து மொழியாய் இருக்கவே இல்லை. இந்த எபிரேயம் என்றது எந்த சொல்லில் இருந்து வருகிறது தெரியுமா? ஆபிரகாம் இருக்கிறாரே, ஆபிரகாம், அந்த ஆபிரகாமினுடைய மொழி. அவர் பாபிலோனிலே இருந்த பொழுது அவர் பேசின மொழி வேறு மொழி, அக்காடியன் என்ற மொழி. ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு புதிய மொழியை கொடுத்தார். அதற்கு பெயர் தான் ஆபிரகாமின் மொழி. அப்ஹாம், ஹெப்ரேல். விளங்குதா? அந்த அப்ஹாம் தான் ஆபிரகாம். அப்ப அவருடைய மொழி என்ன? ஹெப்ரேல். அதுதான் ஹீப்ரூன்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க, தமிழ்ல எபிரேயம்னு சொல்றாங்க. இப்போ அந்த மொழியை ஆபிரகாம் பேசினாலும் எழுதவில்லையே. அவருடைய மகன் ஈசாக்கு பேசினாலும் எழுதவில்லை. யாக்கோபு பேசினாலும் எழுதவில்லை. யாக்கோபினுடைய மகன்மாரின் காலத்திலே தான் அவர்கள் எல்லாம் 70 பேர் எகிப்துக்கு போனார்கள். எகிப்திலே 430 வருஷம் அடிமைகளாக இருந்த பொழுது வீட்டிலே எபிரேய மொழி பேசினார்கள், வெளியிலே எகிப்திய மொழி பேசினார்கள். ஆனால் எபிரேய மொழியிலே எழுத அவர்களுக்கு ஒன்றுமே தேவைப்பட்டிருக்கவில்லை. காரணம், அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அப்படி 430 வருஷம் அடிமைகளாக இருந்த அவர்களை மோசே வெளியே கொண்டு வந்து செங்கடலையும் கடந்து மீதியான் வரை அழைத்து கொண்டு வந்த பிறகு ஆண்டவர் சொன்னார், எடா மேலே ஹோரேவ் மலை உச்சிக்கு வா. ஹோரேவ் மலை தமிழிலே நான் உனக்கு சில நியமங்களை கொடுக்க வேண்டும் என்று. 40 நாட்கள் இவர் மேலே போய் இருந்தார் அல்லவா. வரும் பொழுது 2 கற்பலகைகளை ஏந்தி கொண்டு வந்தார். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதுல என்ன எழுதப்பட்டிருந்தது? 10 கற்பனைகள். ஒரு பலகையிலே 4, அடுத்த பலகையிலே 6. இந்த 4 ஆண்டவருக்கானது, மற்ற 6 மக்கள் ஒருவருக்கு ஒருவர் கடைபிடித்துக் கொள்ள வேண்டிய நியமங்கள். இந்த 10 கற்பனைகளை ஆண்டவரே எழுதி மோசேக்கு கொடுத்தார். எபிரேய மொழியில் முதல் எழுதப்பட்டது 10 கற்பனைகள். எழுதியவர் ஆண்டவர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்திலே மோசே இறங்கி வரும் பொழுது என்ன கண்டார்? அவன் பொன் கன்று குட்டியை வைத்துக் கொண்டு கும்பிட்டு கொண்டிருக்கிறான். உடனே அந்த கற்பலகைகளையே தூக்கி அடித்து அந்த கன்று குட்டியும் எரிந்தது. ஆயிரக்கணக்கானோர் செத்தும் போனார்கள். சரியா? அதனால்தான் ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், என்னடா நான் எழுதுறதை உடைச்சிட்டியே, சரி திரும்ப வா என்று சொல்லி, இப்போ நீ கண்டாய்தானே எப்படி எழுதி இருக்கிறது என்று, இப்போ நீ எழுது என்று மோசேயை எழுத வைத்தார். அப்ப சிஸ்டர் எஸ்தர்னுடைய பதிலும் சரி. மனுஷர்களில் முதல் எபிரேய மொழி எழுதினவர் மோசே. எதை எழுதுகிறார்? 10 கற்பனைகளை எழுதுகிறார். சரியா? அதற்கு பிறகுதான் அது ஒரு எழுத்து மொழியாக பரிணமித்து இன்றைக்கு 22 எழுத்துக்கள் கொண்ட ஒரு அழகிய மொழியாக எபிரேய மொழி இருக்கிறது. எபிரேய மொழி சொற்கள் சில உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா அது ஒரு எபிரேய சொல். ஆமென் அது ஒரு எபிரேய சொல். இப்படி சில எபிரேய சொற்கள் எங்களுக்கே தெரியாமல் நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். சரி, இப்போ எனக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. இன்றைக்கு நிறைய வசனங்களை வாசிக்க சொல்ல போகிறேன். இது என்னுடைய வழமையான பழக்கம் அல்ல. ஆனால் இன்றைய பிரசங்கத்திலே நான் கொஞ்சம் கூடுதலாகவே வசனங்கள் வாசிக்க சொல்ல போகிறேன். ஆகவே யாராவது சத்தமாக தெளிவாக எனக்கு வாசியுங்கள். 139ஆம் சங்கீதம் 16வது வசனம். இதை ஒரு அடிப்படை அஸ்திவார வசனமாக வைத்துக் கொண்டு
மிச்ச காரியங்களை படிக்கலாம். வாசிக்கிறீங்களா? 139வது சங்கீதம் 16வது வசனம். வாசிக்க பாப்போம் சத்தமா. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. ஓ, விளங்குதா? தாவீது இந்த சங்கீதத்தை பாடும்பொழுது 139ஆம் சங்கீதம் இருக்கிறதே, ஆழமான அர்த்தங்கள் கொண்ட சங்கீதம், அருமையான சங்கீதம். அதிலே பயங்கர விஞ்ஞானம் எல்லாம் இருக்கிறது. இதனை இவர் சொல்லுகிறார், நான் உருவாவதற்கு முன்னேயே நான் எப்பொழுது உருவாக போகிறேன் என்பதெல்லாம் உமது புஸ்தகத்திலே எழுதி இருக்கிறது என்று. உங்களுக்கு தெரியுமா, இந்த இந்துக்கள் சொல்லுகிறார்கள் தானே, அவன் அவனுடைய தலைவிதியை பிரம்மா அவனுக்கு என்று எழுதி வைத்திருக்கிறான் என்று. இந்த தலைவிதி அவனுக்கு எழுதி இருக்கிறது என்ற இந்த தாற்பயங்களை இந்து மதம் எடுத்து கொண்டதே வேதத்தில் இருந்து, தெரியுமா? இதிலே இருந்துதான் முதலாவது இந்த ஒரு ஒரு விஷயத்தை சொன்னவர் ஆண்டவர் தான். சரியா? போனா நிறைய புத்தகங்களை குறித்து தான் உங்களுக்கு பேச போகிறேன். ஆண்டவருடைய புத்தகங்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு பேச போகிறேன். அப்போ இதை ஒரு அஸ்திபார வசனமாக வைத்துக் கொள்ளலாம். தாவீது சொல்லுகிறார், நான் என்று பிறக்க போகிறேன் என்பதனை நீர் புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறேன். எழுதி வைத்து காரியமாற்றுவது முக்கியமான வேலையா இருந்தால் தானே செய்வோம். பாருங்கள், கடைக்கு பொருள் வாங்க போகும் பொழுது ஏதாவது நமக்கு ஒரு பொருள் 2 பொருள் வாங்கி கொண்டு போவதென்றால் எழுதி கொண்டு போக மாட்டோம். அப்படியே போனோம், வாங்கினோம், வந்தோம். ஆனால் முக்கியமான பொருட்கள் நிறைய வாங்க போகிறோம் என்றால் என்ன செய்வோம்? வீட்டில் இருந்தே பட்டியல் போட்டு எழுதி அப்புறம் போய் அந்த எழுதி இருக்கிறதன் படி வாங்கி கொண்டு வருவோம். அதுபோல ஒரு சும்மா ஒரு பிரயாணமாய் போய் வருவதென்றால் சும்மா போவோம். இல்லாமல் ஒரு முக்கியமான பிரயாணமாய் போகிறோம் என்றால் முதலிலேயே தீர்மானம் போட்டு எழுதி அப்படித்தான் போகிறோம். ஒரு கமிட்டி மீட்டிங் நடக்கும் போது, முக்கியஸ்தர்களுடைய மூப்பர்களுடைய ஒரு மீட்டிங் அல்லது வியாபார ஸ்தலங்களிலே நடைபெறுகின்ற அந்த வியாபார பிசினஸ் மீட்டிங் எல்லாம் நடக்கும் பொழுது எதுவும் தவறுதலாக நடந்துவிடக் கூடாது என்று ஆரம்பம் முதல் அஜெண்டா எழுதுவார்கள். முதலாவது இது, அடுத்தது இது, இது கலந்தாலோசிக்கப்படும், அடுத்தது இது 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 என்று. சரியா? அப்போ எழுதி வைத்து செய்வது முக்கியமான வேலையா இருந்தால் மாத்திரம்தான் செய்வார்கள். அதுபோல ஆண்டவர் நாம் பிறக்கின்ற அந்த நாளை எழுதி வைத்து நம்மை பிறப்பிக்கிறார் என்றால் ஆண்டவருக்கு நாம் அனைவரும் அவ்வளவு முக்கியமானவர்கள். சரியா? இப்போ ஆண்டவர் தீர்மானிக்கிறார் யாருக்கு பிள்ளையாய் உங்களை கொடுப்பது என்று. இப்ப இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே கிழடு கட்டைகள் கூட பிள்ளைகள் தானே, எல்லாருமே பிள்ளைகள் தானே. அப்போ சில நேரம் நமக்கு ஒரு கவலை வருகிறது, ஏண்டா இப்படிப்பட்ட ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்தோம். சரியா? வரும். சில நேரம் நமக்கு வேறு அம்மா அப்பாவாரை பார்க்கும் பொழுது ஏக்கமாக இருக்கும், இப்படி ஒரு பெற்றாருக்கு நான் பிறந்திருக்கலாமே. சரியா? நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு ஏக்கம், வெள்ளைக்காரர்களுக்கு பிறந்திருக்கலாமே, போயும் ஸ்ரீலங்கன் இந்தியன் குடும்பத்துக்குள்ளே பிறந்து விட்டோமே. சரியா? ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், இனி அப்படி நினைக்க கூடாது. ஆண்டவர் தீர்மானித்தார் இந்த முகரக்கட்டைக்கு இந்த அம்மா அப்பா போதும். சரியா? சரியா? ஆண்டவர் தான் தீர்மானித்தார் இந்த நபருக்கு பிள்ளையாக இந்த நபரை நான் உருவாக்குவேன். உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. சரியா? அத்தோடு எனக்கு இந்த பழைய காலத்து விஷயங்கள் என்றால் ரொம்ப விருப்பம். கன்சர்வேட்டிவ் ஆள் நான். அப்போ இந்த பழைய காலத்து விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருக்கும், அந்த காலத்தில் நான் பிறந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எவளை எந்த காலத்தில் யாருடைய வீட்டில் பிறக்க வைப்பது என்று. ஆகவே கர்த்தர் எழுதி நமக்கு அவருடைய தீர்மானத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அதற்காக
நீங்கள் தள்ளி அப்படியானால் நம் வாழ்க்கையிலே எழுதி வைத்ததுதான் நடக்கும் என்று நினைக்காதீர்கள். அது விதி. விதி என்பது கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. அந்த விதி என்றால் என்ன தெரியுமா? இந்துக்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? பௌத்தர்களும் சொல்வார்கள் தைவய. அந்த தைவய விதி என்றால் என்ன தெரியுமா? எங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இறைவன் எழுதி வைத்து விட்டாராம். அவர் எழுதி வைத்தது நடக்கவே நடக்குமா? சரியா? அது உண்மையா? இல்லை, அது போய் மனிதனை ஆறுதல் படுத்துவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு கள்ள உபதேசம். இந்த கள்ள உபதேசத்தை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பெயிண்ட் அடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படி தெரியுமா சொல்றார்கள்? என்ன இருந்தாலும் தேவனுடைய சித்தம் தானே நடக்கும். தேவனுடைய சித்தம் தான் நடக்கும் என்றால் இன்றைக்கு உலகத்திலே அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். சரியா? ஒருவனும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் தான் நடக்கும் என்பது பிழை. விசேஷமாக கல்யாணம் என்று வரும்பொழுது சொல்வார்கள், ஆண்டவர் யாருக்கென்று நியமித்து வைத்திருக்கிறாரோ அவர்கள் தான் கிடைக்கும். இதனாலயா அவன் ஓடி போறான்? இதனாலயா கல்யாணம் கட்டிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொன்னோட போறான்? இல்லை இல்லை, தேவனுடைய சித்தம் என்ன என்பதனை கண்டுபிடித்து அதை நடப்பிக்க வேண்டும், அது வேறு. ஆனால் தேவனுடைய சித்தம் தான் நடக்கும் என்பது கிடையாது.